மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம். 2024 ஆண்டு மாணவர்கள் இன்னும் மிகவும் சொற்பமான நாட்களிலே பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்றீர்கள். அதற்கான ஒரு ஆயத்த நாட்களாகத்தான் இவை தரப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி வினவப்படுகின்றது, ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய போக்குகள் 2 குறிப்பிடுக. அப்போ ஒற்றையாட்சி அரசியலமைப்போடு தொடர்பு பட்டதாக இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்படுகின்றது. அப்போ ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்பதை நாங்கள் படிக்கின்றதற்கு முன்பாக எங்களுக்கு தெரிய வேண்டியது அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் ஜாப்பு என்றால் என்னென்று சொல்லி. அப்ப அரசியல் ஜாப்பு என்றால் என்னென்று சொன்னால், ஒரு நாடொன்றினுடைய அடிப்படை சட்டமாகவும் அதன் உயர் சட்டமாகவும் காணப்படுவது அந்த அரசியல் ஜாப்பாக இருக்க போகுது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாடு ஒன்று ஆளுகின்ற அல்லது ஆளப்பட வேண்டிய விதிகளினுடைய தொகுப்பைத்தான் நாங்கள் அரசியல் ஜாப்பு என்று சொல்லுவோம். இந்த அரசியல் ஜாப்புக்களை இறைமை அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு, சமஷ்டி அரசியல் ஜாப்பு, அரைகுறை சமஷ்டி அரசியல் ஜாப்பு, கூட்டாண்மை சமஷ்டி அரசியல் ஜாப்பு என்று நாங்கள் வகைப்படுத்துவோம். எங்களுடைய கேள்வி ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு தொடர்பாக, யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் தொடர்பாக இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்றால் என்னென்று சொன்னால், நாடொன்றினுடைய இறைமை அதிகாரமானது தனியொரு மத்திய நிறுவனத்திடம் குவிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு என்று குறிப்பிடுவோம். இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பிற்குரிய பின்பற்றுகின்ற நாடுகள் அல்லது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மாதிரியினுடைய அடிப்படையில் அமைந்த அரசுகள் என்று கேட்டால் நீங்கள் பெரிய பிரித்தானியா மற்றும் இலங்கையை குறிப்பிடலாம். இலங்கையெல்லாம் ஒரு ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்புக்கான சிறந்த உதாரணங்களாக காணப்படுது. ஆனால் இன்று ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பினுடைய போக்குகளை நாங்கள் பார்க்கின்ற போது மத்தியில் இருக்கின்ற இறைமை அதிகாரங்கள் கீழ்மட்ட நிறுவனங்களிடம் வழங்கப்படுகின்றது. அது 3 விதமாக வழங்கப்படுகின்றது. அதைத்தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய அண்மைக்கால போக்குகள் என்று சொன்னால் 3 விதமாக அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுது. முதலாவது அதிகாரத்தினை பன்முகப்படுத்துதல், 2வது நிர்வாக பரவலாக்கம், 3வது அதிகார ஒப்படைத்தல். அதிகார பன்முகப்படுத்தல் என்றால் என்னென்று சொன்னால், தலைநகரத்திலே காணப்படுகின்ற பணியாட்குழுவினை ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்பினால் அது அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்று சொல்லுவார்கள். அதே போல நிர்வாக பரவலாக்கம் என்று சொன்னால், கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரங்களை கீழ்மட்ட நிறுவனங்களிடம் வழங்கினால் அது நிர்வாக பரவலாக்கம் என்று அழைக்கப்படும். அதே போல அதிகார ஒப்படைத்தல் என்று சொன்னால், கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரங்களை கீழ்மட்ட நிறுவனங்களிடம் வழங்கினால் அது அதிகார ஒப்படைத்தல் என்று அழைக்கப்பட போகுது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய போக்குகள் என்று சொன்னால் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல், நிர்வாக பரவலாக்கம், அதிகார ஒப்படைத்தல் என்று அழைக்கப்படும். 2வது கேள்வி, பொது கொள்கை கற்றல் 2 வகையான தன்மைகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அவற்றை குறிப்பிடுக. பொது கொள்கை தொடர்பாக உங்களிடம் ஒரு வினாவினை முன்வைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட பொது பிரச்சனைகள் காணப்படுது. போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம், அதிகரித்து வருகின்ற வீதி விபத்துக்களாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம். இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட பொது பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இந்த பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உபாய முறைகளைத்தான் நாங்கள் பொது கொள்கை என்று சொல்லுவோம். இந்த பொது கொள்கை தொடர்பாக தோமஸ் ஆர் டை என்ற சிந்தனையாளர் குறிப்பிடுகின்றார். அரசாங்கம் என்ன செய்கின்றது, ஏன் செய்கின்றது, அதனூடாக எத்தகைய மாற்றத்தை
ஏற்படுத்தும் என்பதுதான் பொதுக் கொள்கை என்கின்றார். இந்த பொதுக் கொள்கை தொடர்பான கெட்கே நெறியானது ஐக்கிய அமெரிக்காவிலே 1960களிலே தோற்றம் பெறுகின்றது. இந்த பொதுக் கொள்கை 2 விதமாக வகைப்படுத்தப்படும். ஒன்று கொள்கைசார் கெட்கை, இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கெட்கை. கொள்கைசார் கெட்கை என்றால் என்னென்று சொன்னால், பொது கொள்கை ஒன்று வெற்றி அடைவது அல்லது தோல்வி அடைவதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை கண்டறிவதை நாங்கள் கொள்கைசார் கெட்கை என்றும், பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கெட்கை என்று சொன்னால் ஒரு பொது கொள்கை ஒன்றை எப்படி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தலாம் என்று படிக்கிறதையும் பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கெட்கை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப பொது கொள்கை தொடர்பான கெட்கையினுடைய 2 வகைப்பாடு, ஒன்று கொள்கைசார் கெட்கை, இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கெட்கை. மூன்றாவது கேள்வி, பின்வரும் எண்ணக்கருக்களை அறிமுகம் செய்த அரசியல் சிந்தனையாளர்களை குறிப்பிடுக. இங்கே 2 எண்ணக்கருக்கள் தரப்படுகின்றது. ஒன்று தத்துவ ஆட்சியாளன், இரண்டாவது பொது விருப்பம் அல்லது பொது சித்தம் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த தத்துவார்த்த ஆட்சியாளன் என்ற எண்ணக்கருவினை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் பிளேட்டோ என்ற சிந்தனையாளர். அப்ப உங்களுக்கு பிளேட்டோ என்றவர் தொடர்பாக சில விடயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பினுடைய ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராகவும் ஒரு கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒருவராகவும் பிளேட்டோ என்ற சிந்தனையாளர் காணப்படுகின்றார். இந்த பிளேட்டோ என்ற சிந்தனையாளர் குடியரசு என்ற நூல் ஒன்றினை எழுதியிருக்கின்றார். அதே நேரம் பிளேட்டோ என்பவரினால் அகாடமி என்ற கல்வி நிலையமும் நடாத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தத்துவார்த்த ஆட்சியாளர் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளராகவும் இந்த பிளேட்டோ என்றவர் திகழ்கின்றார். இரண்டாவது, பொது விருப்பம் அல்லது பொது சித்தம். பொதுமக்கள் அனைவரினுடைய விருப்பம் தான் பொது சித்தம் அல்லது பொது விருப்பம் என்று அழைக்கப்படும். அப்ப இந்த பொது விருப்பம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் ரூசோ என்ற சிந்தனையாளராக இருக்கின்றார். அப்ப இந்த ரூசோவோடு தொடர்புபட்ட விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரூசோவோடு தொடர்புபட்ட விடயங்கள் என்னென்று சொன்னால், இந்த ரூசோ என்பவர் ஒரு சமூக ஒப்பந்தவாதி. அதாவது சமூகம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தோற்றம் பெற்றது என்பதை குறிப்பிட்ட, அதாவது சமூகம் தமக்கிடையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டது, அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவாகத்தான் அரசு தோற்றம் பெற்றது என்பதை குறிப்பிடுகின்ற ஒரு சிந்தனையாளர் தான் இந்த ரூசோவாக இருக்க போறார். இந்த ரூசோ என்பவர் எழுதப்பட்ட நூல் எதன்னு சொன்னால் சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்டாக இருக்க போகுது. அதே நேரம் பொது விருப்பம் என்ற எண்ணக்கருவையும் இந்த ரூசோ முன்வைத்திருக்கின்றார். அப்ப கடந்த கால வினாத்தாள் ஒன்றிலே ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட 2 எண்ணக்கருக்களையும் தருகண்டு கேட்கிறாங்க. அவர் ரூசோ 2 எண்ணக்கருக்களை முன்வைத்திருக்கின்றார். ஒன்று பொது சித்தம், இரண்டாவது மக்கள் இறைமையாக இருக்க போகுது. அதையும் நீங்கள் நினைவிலே கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, மக்கள் இறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு 2வது குடியரசு அரசியல் ஜாப்பானது 2 வழிமுறைகளை பின்பற்றுகின்றது. அவற்றை குறிப்பிடுக. அப்ப இறைமை அதிகாரம் மக்களுக்குரியது. மக்கள் இறைமை என்ற எண்ணக்கருவை 1978ஆம் ஆண்டு 2வது குடியரசு அரசியல் ஜாப்பானது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த 2வது குடியரசு அரசியல் ஜாப்பிலே மக்களினுடைய இறைமை அதிகாரமானது 2 விதமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று பாராளுமன்றம், இரண்டாவது மக்கள் தீர்ப்பாக இருக்க போகுது. பாராளுமன்ற ஆட்சி என்றதன் ஊடாகவும் அதே போல மக்கள் தீர்ப்பின் ஊடாகவும் இலங்கை வாழ் மக்களினுடைய இறைமை அதிகாரமானது நடைமுறைப்படுத்தப்படுது. அப்ப உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். இலங்கை ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. எனினும் சில நேரடி ஜனநாயக பண்புகள் இலங்கையிலே காணப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆதாரம் தர சொன்னால் நீங்கள் மக்கள் தீர்ப்பு என்றது அல்லது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு என்றதை நீங்கள்
குறிப்பிடுவீர்கள். ஆனால் எங்களுடைய கேள்வி மக்களினுடைய இறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வழிமுறைகள் என்று சொன்னால் பாராளுமன்றமும் அதே போல மக்கள் தீர்ப்புமாக அமையப்போகுது. அடுத்த கேள்வி, முரண்பாட்டு தீர்வு செயல்முறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படை ஊடகங்களை குறிப்பிடுக. அப்ப முரண்பாட்டு தீர்வு, அப்ப முரண்பாட்டோடு தொடர்பு பட்டதாக ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். ஆரம்பத்திலே பலரும் சொல்லி இருப்பார்கள், முரண்பாடு என்பது வெறுமனே அழிவினை தருகின்ற ஒரு விடயம், ஆகவே நாங்கள் முரண்பாட்டிலே ஈடுபடக்கூடாது என்று சொல்லி இருப்பார்கள். அல்ல, முரண்பாட்டிலே சாதகமான விடயங்களும் காணப்படுகின்றது, அதே நேரம் முரண்பாட்டிலே பாதகமான விடயங்களும் காணப்படுகின்றது. அப்ப முரண்பாடு என்றால் என்ன என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அரசுகளுக்கும் மேற்பட்டவைகளுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பை தான் நாங்கள் முரண்பாடு அல்லது மோதல் என்று குறிப்பிடுவோம். இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்காக பல்வேறுபட்ட ஊடகங்களை நாங்கள் கையாளுகின்றோம். முதலாவது இணக்கப்படுத்துதல், இரண்டாவது மத்தியஸ்தம் செய்தல், மூன்றாவது சமாதான உடன்படிக்கை, நான்காவது சமாதானத்தை கட்டி எழுப்புதல். முதலாவது இணக்கப்படுத்தல், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணக்கப்படுத்தல் என்றால் என்ன என்றால், அதற்கான வரவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, நாம் மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையைத்தான் நாங்கள் இணக்கப்படுத்தல் என்று சொல்லுவோம். நாங்கள் மற்றவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெறுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வழிமுறை தான் இணக்கப்படுத்தல். அப்ப இந்த இணக்கப்படுத்தல் தொடர்பாக ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கின்றது, கெட்டிங் டு சே ஜஸ்ட் என்ற நூலாக இருக்கின்றது. அதனை எழுதிய சிந்தனையாளர்கள் யார் என்று சொன்னால், வில்லியம் ஜூரி என்ற சிந்தனையாளரும் ரோஜர் பிசர் என்ற சிந்தனையாளருமாக இருக்க போகிறோம். அதே போல மத்தியஸ்தம் செய்தல், மத்தியஸ்தம் என்றால் என்னென்று சொன்னால், முரண்பாடு ஒன்றை தீர்ப்பதற்காக மூன்றாம் தரப்பு ஒன்று பொறுப்பேற்றுள்ள செயற்பாட்டை நாங்கள் மத்தியஸ்தம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஒரு மத்தியஸ்தர் எப்படியானவராக இருக்க வேண்டும்? ஒரு பக்கம் சாராதவராக இருக்க வேண்டும், ஒரு சரியான தகவல்களை வழங்குபவராக இருக்கணும், முரண்பாட்டை தீர்த்து கொள்வதிலே ஆர்வமுடையவராக இருக்கணும். அதை கூட உங்களுடைய ஒரு கட்டுரை வினாவாக கேட்பார்கள். மூன்றாவது சமாதான உடன்படிக்கை. உங்களுக்கு தெரியும், நாடுகளுக்கு இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அங்கே சமாதான உடன்படிக்கை என்றது கைச்சாத்திடப்பட்டு அந்த முரண்பாடு தீர்க்கப்படும். அவங்களோட கேள்வி கேட்கின்றார்கள், முரண்பாட்டு தீர்வு செயல்முறையிலே காணப்படுகின்ற அடிப்படை ஊடகங்கள் என்று சொன்னால் இணக்கப்படுத்தல், மத்தியஸ்தம் செய்தல், சமாதான உடன்படிக்கை மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்பல் என்பவற்றை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அடுத்த கேள்வி, சோல்பெரி அரசியல் ஜாப்பிலே சட்டத்துறையானது 2 மன்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது, அவற்றை குறிப்பிடுக. சோல்பெரி அரசியல் ஜாப் இலங்கை வாழ் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு அரசியல் ஜாப்பாக, டொமினியன் அந்தஸ்தினை பெற்றுக் கொடுத்த ஒரு அரசியல் ஜாப்பாக சோல்பெரி அரசியல் ஜாப்பானது காணப்படுகின்றது. அப்ப இந்த சோல்பெரி அரசியல் ஜாப்பிலே காணப்பட்ட சட்டத்துறையானது 2 சபை கொண்ட பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே 2 சபைகள் காணப்பட்டதாக கூறப்படுது. அங்கே 2 சபைகள் இருக்கின்றது. ஒன்று மக்கள் பிரதிநிதிகள் சபை, இரண்டாவது செனட் சபையாக இருக்கின்றது. இந்த செனட் சபையிலே 30 அங்கத்தவர்கள் இடம்பெற்றார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த சோல்பெரி அரசியல் ஜாப்பிலே காணப்பட்ட சட்டத்துறையிலே காணப்பட்ட 2 சபைகள் என்று சொன்னால் மக்கள் பிரதிநிதிகள் சபையை சொல்லுவீங்கள், இரண்டாவதாக செனட் சபையினை நீங்கள் குறிப்பிடுவீங்கள். அடுத்த கேள்வி, 1972ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பின் கீழ் அரசாங்க சேவையை நிர்வாகம் செய்வதற்காக 2 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது, அவற்றை குறிப்பிடுக. அப்ப இந்த 1972ஆம் ஆண்டு
முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பு. இலங்கை ஒரு குடியரசாக மாற்றிய பெருமை கொண்ட ஒரு அரசியல் ஜாப்பிலே அரச சேவையை நிர்வாகம் செய்வதற்காக 2 சபைகள் உருவாக்கப்படுகின்றதாம். அவ்விரண்டு சபைகளையும் குறிப்பிடுகண்டு கேட்கிறாங்க. அவ்விரண்டு சபைகளும் அரச சேவை ஆலோசனை சபை என்றும் அரச சேவை ஒழுக்காற்று சபை என்றும் அழைக்கப்பட போது. அப்ப அரச சேவையை நிர்வாகம் செய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட 2 சபைகளும் என்ன பிள்ளைகள்? அரச சேவை ஆலோசனை சபை, இரண்டாவது அரச சேவை ஒழுக்காற்று சபையாக இருக்க போகுது. அடுத்த கேள்வி, 1978ஆம் ஆண்டு ஜாப்பின் பிரகாரம் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நீதிமன்றம் எது? அப்ப அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்ப அடிப்படை உரிமைகள் என்ற அத்தியாயம் முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் அன்று அறிமுகம் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் சட்ட பெருமானம் அற்ற ஒன்றாக காணப்பட போகுது. அப்ப இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டாவது குடியரசு ஜாப்பிலே அடிப்படை உரிமைகளும் அது மீறப்பட்டால் நாங்கள் எப்படி நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான வழிவகைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களுடைய அடிப்படை உரிமைகள், எங்களுக்கு மனச்சான்றை பின்பற்றுவது சுதந்திரம் இருக்கின்றது, எங்களுக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றுவதற்கு, எங்களுக்கு விருப்பமான நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு எல்லாம் எங்களிடம் சுதந்திரங்கள் காணப்படுகின்றது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையாக அமைகின்ற நியதிகளைத்தான் நாங்கள் அடிப்படை உரிமைகள் என்று பார்ப்போம். அப்ப இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பின் பிரகாரம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நாங்கள் 3 விதமாக எங்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் நாங்கள் முறைப்பாடு செய்து எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, உயர் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது, ஒம்புட்ஸ்மனிடம் முறைப்பாடு செய்து எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதில் கேட்கின்றார்கள், 1978ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற அடிப்படை உரிமைகள் தொடர்பாக நீதி வழங்குகின்ற அதிகாரம் எந்த நீதிமன்றத்திடம் காணப்படுது? அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்குகளை எல்லா நீதிமன்றங்களிலேயும் போய் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. உதாரணமாக மாவட்ட நீதிமன்றத்திலேயோ மேல் நீதிமன்றத்திலேயோ நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் எங்கே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட், அதாவது உயர் நீதிமன்றத்திலே மாத்திரம்தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து கொள்ளலாம். அங்கே ஒரு மட்டுப்பாடு என்னென்று சொன்னால், அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டு 30 நாட்களுக்குள்ளே அங்கே வழக்கு தாக்கல் என்றது செய்யப்பட வேண்டும். அப்ப அடிப்படை உரிமைகள் மீற தொடர்பாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம் என்று நீங்கள் சொல்லுவீங்கள். இரண்டாவது, மேற்கூறிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் யாராலே நியமனம் செய்யப்படுகின்றார்கள்? அப்ப இந்த நீதிபதிகள் எப்படி நியமனம் செய்யப்படுகின்றார்கள் என்று சொன்னால், ஜனாதிபதி என்பவராலே தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அடுத்த கேள்வி, பின்வரும் கட்டுரைகளை எழுதிய அரசியல் சிந்தனையாளர்களின் பெயர்களை குறிப்பிடுக. முதலாவது, தேசிய அரசுகளின் முடிவு, தி எண்ட் ஆஃப் நேஷன் ஸ்டேட். இரண்டாவது, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின் காலனித்துவம் என்ற தலைப்பிலே நூல்களை எழுதிய சிந்தனையாளர்களை கேட்கின்றார்கள். முதலாவது, தேசிய அரசுகளினுடைய முடிவு. இந்த தேசிய அரசுகளினுடைய முடிவு என்ற கட்டுரையிலே அல்லது தேசிய அரசுகளினுடைய முடிவு என்ற நூலிலே என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், உலகமயமாக்கம் அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தேசிய அரசுகளினுடைய முடிவு என்ற நூலை எழுதிய சிந்தனையாளர் யார் என்று சொன்னால், ஜீன் மேரி கெகனோ என்ற ஒரு பிரான்சிய சிந்தனையாளராக இருக்க போறார். அப்ப தேசிய அரசுகளினுடைய முடிவு என்ற கட்டுரையினுடைய ஆசிரியர் ஜீன் மேரி கெகனோ என்ற சிந்தனையாளர். இரண்டாவது,
பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின் காலனித்துவம். இந்த கட்டுரையை எழுதியவர் யார் என்று சொன்னால் கம்சா அலாவி என்பவராக இருக்கப்பாரு. இவர் ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு சிந்தனையாளர். இந்த பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின் காலனித்துவம், அதில் குறிப்பாக பின்காலனித்துவ அரசுகளுக்கு ஜனநாயகம் என்பது பொருத்தப்பாடற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது என்றும், பின்காலனித்துவ அரசுகளிலே ஒப்பீட்டளவிலே ஒரு சிறந்த ஒரு அரசுகளாக அல்லது நாடுகளாக காணப்படுவதாக இலங்கையையும் இந்தியாவையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப தேசிய அரசுகளுடைய முடிவினுடைய ஆசிரியர் ஜீன் மேரி கொஹெனே பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரசபின் காலனித்துவம் என்ற நூலினுடைய ஆசிரியராக கம்சா அலாவி என்பவர் காணப்பட போறார். அப்ப ஜீன் மேரி கொஹெனே என்பவருடைய தாய்நாடாக பிரான்சையும் அடுத்தது கம்சா அலாவி என்பவருடைய தாய்நாடாக பாகிஸ்தானையும் நாங்கள் குறிப்பிடுவோம். அடுத்த கேள்வி, மனித உரிமைகள் பற்றிய எண்ணக்கருவினை முதலிலே முன்வைத்தவர் யார்? மனித உரிமைகள் என்ற எண்ணக்கரு. இரண்டாவது, தாராண்மை ஜனநாயக ஆட்சியினை உயர் மட்டத்திலே பின்பற்றுகின்ற நாடு எது? அப்ப மனித உரிமைகள் தொடர்பாக உங்களிடம் ஒரு வினாவினை முன்வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஜனநாயக ஆட்சி முறை என்ற தலைப்பில் இருந்து முன்வைக்கப்படுகின்றது. அப்ப ஜனநாயகம் என்பது வெறுமனே ஒரு ஆட்சி முறை மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்வியலாக காணப்படுது. நாங்கள் ஒரு நாட்டை ஜனநாயக நாடு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஜனநாயக ஆட்சிக்குரிய பண்புகள் பின்பற்றப்பட வேண்டும். உதாரணமாக அங்கே வலுவேறாக்கம் இருக்க வேண்டும், தடைகளும் சமன்பாடுகளும் இருக்க வேண்டும், அதே போல சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல், மனித உரிமைகள் என்று ஜனநாயகத்திற்குரிய பண்புகள் இருக்க வேண்டும். அப்ப மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பாக கேட்கின்றார்கள். அப்ப மனித உரிமைகள் என்றால் என்னென்று சொன்னால் மனிதன் கௌரவமான வாழ்க்கை ஒன்றை வாழ்வதற்கு அடிப்படையாக அமைகின்ற நியதிகளைத்தான் நாங்கள் மனித உரிமைகள் என்று சொல்லுவோம். இந்த மனித உரிமைகள் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் ஜான் லொக் என்ற சிந்தனையாளராக இருக்க போறேன். இரண்டாவது, தாராண்மை ஜனநாயக ஆட்சியினை உயர்ந்த மட்டத்திலே பின்பற்றுகின்ற நாடு எதென்று சொன்னால் ஐக்கிய அமெரிக்காவாக இருக்க போகுது. ஐக்கிய அமெரிக்காவினுடைய அரசியல் ஜாப்பிலே ஜனநாயகத்திற்குரிய பண்புகள் அதிக அளவாக பின்பற்றப்படுது. அமெரிக்காவிலே வலுவேறாக்கங்கள் காணப்படுது, தடைகள் சமன்பாடுகள் காணப்படுது, சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கின்றது, சுதந்திரமானது நியாயமானதுமான தேர்தல் காணப்படுகின்றது. அப்ப அமெரிக்காவை நாங்கள் ஒரு தாராண்மை ஜனநாயகத்தினுடைய ஒரு உயர்ந்த பட்சமாக அல்லது தாராண்மை ஜனநாயக ஆட்சியை அதிக அளவு பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்த கேள்வி, பின்வரும் இரண்டு நிறுவனங்களையும் முறையே குறிப்பிடுக. 13வது திருத்தத்தின் பிரகாரம் மத்திய அரசின் அதிகாரத்தை பகிர்வதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் எது? அப்ப 13வது அமெண்ட்மெண்ட், அதாவது 13வது சீர்திருத்தம் தொடர்பாக இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப இந்த 13வது சீர்திருத்தமானது 1987 ஆண்டு கால பகுதியிலே இலங்கை மற்றும் இந்திய ஒப்பந்தத்தினுடைய பிரகாரம் அல்லது ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அறிமுகம் செய்யப்படுது. இந்த 13வது சீர்திருத்தத்திலே மத்திய அரசினுடைய அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவதற்காக அல்லது கீழ்மட்டங்களுக்கு பகிர்வதற்காக ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் பிள்ளைகள் மாகாண சபைகளாக இருக்கப்போது. இரண்டாவது கேள்வி, 17வது திருத்தத்தின்படி அரச சேவையின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனம். அப்ப இந்த 17வது சீர்திருத்தத்திலே ஒரு நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது அரச சேவையினுடைய சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்காக. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஜனாதிபதியை பொறுத்த மட்டிலே அவரிடம் நியமனம் தொடர்பாக அதிகளவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் தனக்கு விரும்பிய ஒரு நபரை உயர் பதவிகளிலே நியமனம் செய்ய முடியும். இதனாலே அரச சேவையினுடைய சுயாதீனத்தன்மையானது
பாதிக்கப்படுகின்றது. ஆகவே ஜனாதிபதி ஒருவர் நியமனம் செய்கின்ற போது அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அரசியலமைப்பு பேரவையாக இருக்க போகுது. 13வது சீர்திருத்தத்தில் வந்தது மாகாண சபை, 17வது சீர்திருத்தத்திலே வந்தது அரசியலமைப்பு பேரவை, 18வது சீர்திருத்தத்தில் வந்தது பாராளுமன்ற பேரவை, 19வது சீர்திருத்தத்தில் வந்தது அரசியலமைப்பு பேரவையாக அமைய போகின்றது. அடுத்த கேள்வி, இலங்கையில் தொகுதி வாரி அதாவது பிரதேச வாரி பிரதிநிதித்துவத்தினை அறிமுகம் செய்த அரசியல் ஜாப்பு எது? இலங்கையிலே எந்த அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தின் பிரகாரம் முதலாவது சட்டத்துறையானது ஸ்தாபிக்கப்படுகின்றது? இந்த 2 கேள்விகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது 2 கேள்விகளும் அலகு 7வது பாடத்தோடு தொடர்பு பட்டதாக அமையப் போகின்றது. அலகு 7வது பாடத்தினுடைய தலைப்பு என்னென்று சொன்னால் இலங்கையின் காலனித்துவ நிலை மாற்றம். அப்ப பழங்குடியின நாடு ஒன்று பலம் குறைந்த நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்ததைத்தான் நாங்கள் காலனித்துவம் என்று சொல்லுவோம். காலனித்துவ அரசிற்கும் காலனித்துவ சமூகத்திற்கும் இடையிலான தொடர்பு காலனித்துவம் என்று அழைக்கப்படும். கிபி 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே ஐரோப்பாவிலே தோற்றம் பெற்று ஏனைய நாடுகளிலே விருத்தி அடைந்த ஒரு அரசியல் எண்ணக்கருவாக காலனித்துவம் அமைந்திருக்கின்றது. இந்த காலனித்துவ ஆட்சி காலத்திலே இலங்கையில் பல்வேறுபட்ட ஜாப்புக்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றது. கோல்புருக் கேமரன் ஜாப்பு, குருமெக்கலம் கேமரன் சீர்திருத்தம், மெனிங் சீர்திருத்தம், மெனிங் டெவன்சியர் சீர்திருத்தம், டொனமூர் சீர்திருத்தம். இதிலே 2 அம்சங்கள், 2 கூற்றுக்கள் தரப்படுகின்றது. ஒன்று தொகுதிவாரி பிரதிநிதித்துவம் அல்லது இதனை பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் என்றும் நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தினை அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம் எதென்று சொன்னால் மெனிங் சீர்திருத்தமாக இருக்கு. அதே நேரம் இனவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்த அரசியல் ஜாப்பு எதென்று சொன்னால் கோல்புருக் கேமரன் சீர்திருத்தமாக இருக்க போகுது. இனவாரி பிரதிநிதித்துவத்தினை முற்றாக இல்லாமல் செய்த ஒரு அரசியல் ஜாப் என்று சொன்னால் அது டொனமூர் அரசியல் ஜாப்பாக அமைய போகின்றது. ஆனால் எங்களுடைய கேள்வி, இலங்கையிலே தொகுதிவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்த ஜாப் எதென்று சொன்னால் மெனிங் அரசியல் ஜாப்பாக இருக்க போகுது. 2வது, இலங்கையிலே எந்த அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தின்படி முதலாவது சட்டத்துறையானது ஸ்தாபிக்கப்படுகின்றது? இலங்கையிலே முதலாவது ஸ்தாபிக்கப்பட்ட சட்டத்துறையானது சட்டவாக்க கழகம் என்று அழைக்கப்படும். அந்த சட்டவாக்க கழகம் முதலாக எந்த அரசியல் ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்பட்டது என்று சொன்னால் கோல்புருக் கேமரன் அரசியல் ஜாப்பிலே தான் அறிமுகம் செய்யப்பட்டது. கோல்புருக் கேமரன் அரசியல் ஜாப்பிலே உருவாக்கப்பட்ட சட்டவாக்க கழகமானது 15 அங்கத்தவர்களை உள்ளடக்கியதாக இருக்க போகுது. அப்ப கோல்புருக் கேமரனாக இருக்கலாம், குருமெக்கலமாக இருக்கலாம், மெனிங்காக இருக்கலாம், மெனிங் டெவன்சியர், இந்த 4 ஜாப்புகளிலும் இருந்த சட்டத்துறையானது சட்டவாக்க கழகம் என்றுதான் அழைக்கப்படும். இலங்கையிலே முதலாக ஒரு சட்டத்துறையை ஸ்தாபித்ததாக எந்த அரசியல் ஜாப் இருக்கின்றது என்று சொன்னால் கோல்புருக் கேமரன் அரசியல் ஜாப் அல்லது கோல்புருக் கேமரன் அரசியல் சீர்திருத்தமாக அமைய போகின்றது. அடுத்த கேள்வி, கொள்கை ரீதியாக மற்றும் கருத்தியலின் அடிப்படையிலே அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தலாம். அவற்றில் 2ஐ குறிப்பிடுக. அப்ப அரசியல் கட்சிகள் ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக உலகத்திலே இன்றி அமையாத ஒரு அரசியல் நிறுவனமாக அரசியல் கட்சிகள் காணப்படுது. தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தினூடாக நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களைத்தான் நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுவோம். அரசியல் கட்சிகளை கருத்தியலின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் என்று சொன்னால் வலதுசாரி கட்சிகள் என்றும் இடதுசாரி கட்சிகள் என்றும் சொல்லுவோம்.
வலதுசாரி கட்சிகள் என்று சொன்னால் தாராண்மைவாதம் என்ற அரசியல் கருத்தியலை பின்பற்றினால் அவை வலதுசாரி கட்சிகள் என்றும், சமவுடைமைவாதம் என்ற அரசியல் கருத்தியலை பின்பற்றினால் அவை இடதுசாரி கட்சிகள் என்றும் அழைக்கப்படும். அப்ப இலங்கையிலே முதலாவதாக தோற்றம் பெற்ற லங்கா சமசமாய கட்சி ஒரு இடதுசாரி கட்சியாகவும், இலங்கையிலே முதலாவது தோற்றம் பெற்ற வலதுசாரி கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியையும் நாங்கள் குறிப்பிடலாம். அப்ப கட்சிகளை கருத்தியலின் அடிப்படையிலே வகைப்படுத்துங்க என்று சொன்னால் வலதுசாரி கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் என்று நீங்கள் வகைப்படுத்துவீங்கள். எவ்வளவு நேரமும் பிள்ளைகள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினாங்கள். மிகுதி தலைப்புகள், மிகுதி கட்டுரை, கட்டமைப்பு வினாக்கள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாடுவோம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.